Hey, what's up guys, welcome to my channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா Photoshop application யூஸ் பண்ணி letter portrait எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. Let's begin. First Photoshop open பண்ணிக்கோங்க. and then இந்த left sideல பாத்தீங்கன்னா create new னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணினா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ஓபன் ஆகும். and then width பாத்தீங்கன்னா 1280, height வந்து 720. then pixelsல இருக்கான்னு பாத்துக்கோங்க. then வந்து create ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then இப்போ ஒரு லேயர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேயர் வந்து க்ரியேட் ஆகிடும். and then கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் அதில் பார்த்தீங்கன்னா கிராடியன்ட் ஆப்ஷன் செகண்டாக கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then கிராடியன்ட் எடிட்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு பேசிக்காக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் கிராடியன்ட் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் ஸ்கொயர் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் த பிளாக்கும் அதே மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒயிட் கலர் ஸ்கொயரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பக்கத்தில் உங்களுக்கு ஒயிட் கலர் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட கலரை வந்து நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சர்க்கிள் இருக்கும். அதை வந்து லைட்டாக கீழே ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணும்போது லைட் ஆஷ் கலர் வந்து க்ரியேட் ஆகும். அப்படி இல்லைனா இந்த நம்பரை நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு அந்த கலர் வந்து க்ரியேட் ஆகிடும். and then வந்து ஓகே ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இப்போ பிளாக் கலர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஜஸ்ட் மேலே வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. அதோட நம்பர் வந்து நான் தரேன், நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த கலர் வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ கிராடியன்ட்டுக்கு வந்து கலர்லாம் எல்லாமே சூஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஓகே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. and then ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைல் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் செகண்டாக ரேடியல் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then இப்போ சர்க்கிள் கிராடியன்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும். அது 308 இல்லை 35 அது மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த செட்டிங்ஸ்லாம் பண்ணதுக்கப்புறமா ஓகே ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ அந்த லெட்டரை வந்து டைப் பண்ணிக்கோங்க. and then ஆட் பண்ண டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+T கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக செலக்ட் ஆகிடும். and then உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. and then டெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராடியன்ட் லேயர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூ அண்ட் சேச்சுரேஷன் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலரைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூ ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களோட பேக்ரவுண்ட் என்ன கலர் வேணுமோ அந்த கலருக்கு நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க. தென் இப்போது லெட்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டர் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then உங்களோட கலரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட பேக்ரவுண்ட் வந்து என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டார்க் கலராக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்களோட இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அது எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ற வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஐகார்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. and then அந்த இமேஜை ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுங்க. ஆனால் வந்து சைஸ் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் Ctrl+T கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சைஸ் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை அப்படியே ட்ராக் பண்ணி உங்களோட சைஸை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் உங்களோட இமேஜை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா உங்களோட இமேஜ் லேயர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த லேயரை பார்த்தீங்கன்னா ராஸ்டரைஸ்டாக சேஞ்ச் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா மாஸ்க் ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ்க்கு தான் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. ஆனால் அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் லேயர் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மேஜிக் வேன் டூல் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then நீங்கள் லெட்டர் ஆட் பண்ணியிருப்பீங்கள்ல, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த லெட்டர் மட்டும்தான் செலக்ட் ஆகும். உங்களோட இமேஜ் எதுவுமே செலக்ட் ஆகாது. ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. and then இப்போ டெக்ஸ்ட்டுக்கு மேலே ஒரு லேயர் இருக்கும், இமேஜோட லேயர். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஆப்ஷன் கொடுக்கறதுனால ஃபுல்லாகவே வந்து செலக்ட் ஆகிடும்.
நெக்ஸ்ட்டு வந்து இரேசர் ஆப்ஷன் இருக்கும். அது செலக்ட் பண்ணி உங்களோட தேவையில்லாத இடத்தெல்லாம் நீங்கள் வந்து இரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகிட்டு இருக்குது. அந்த இடத்தெல்லாம் உங்களால் இரேஸே பண்ண முடியாது. மற்ற ரிமைனிங்காக வந்து எதெல்லாம் செலக்ட் ஆகலையோ அந்த இடத்தெல்லாம் நீங்கள் வந்து இரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லெட்டர் போர்ட்ரேட் எஃபெக்ட் வந்து ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த லெட்டரும் தெரியணும், அந்த இமேஜும் தெரிகிற மாதிரி நீங்கள் இரேஸ் பண்ணாலே போதும். அண்ட் இந்த இமேஜுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக வந்து அங்கே இரேஸ் பண்ணாலே போதும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் இரேஸ் பண்ணிட்டேன். அண்ட் தென் மூவ் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வந்து Ctrl+D கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த செலெக்ஷன் எல்லாமே வந்து போயிடும். அண்ட் தென் டெக்ஸ்ட் லேயர் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஃபெக்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அண்ட் அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ட்ராப் ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பிளெண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளேயில் இருக்கணும். தென் வந்து கலர் வந்து பிளாக் கலரில் இருக்கணும். ஒப்பாசிட்டி வந்து 38க்கு செட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி, டிஸ்டன்ஸ் வந்து 10, தென் வந்து ஸ்ப்ரெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கீழே அது வந்து 13, தென் சைஸ் வந்து 12. இதை மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ட்ராப் ஷேடோ பார்த்தீங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு கீழே வந்து ஒரு ஷேடோ மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ உங்களுக்கு இன்னும் டிஸ்டன்ஸ் வேணால் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. தென் இந்த அட்ஜஸ்ட்லாம் பண்ணதுக்கப்புறமா ஓகே ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தட்ஸ் இட் கைஸ். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ அதை டைப் பண்ணிட்டு உங்களோட இமேஜை நீங்கள் ஆட் பண்ணாலே போதும். அண்ட் இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபைல் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி உங்களோட இமேஜை வந்து நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன லொக்கேஷனில் சேவ் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அந்த லொக்கேஷன்லாம் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.